நான் எல்லோரையுமே புகழ்வது இல்லை. நான் அப்படி புகழக்கூடிய தேவையும் எனக்கு இல்லை. நான் புகழ்ந்திருந்தால் அல்லது 27 இடமாறி இருப்பேனா யோசித்து பாருங்கள். என்னை பற்றி சொல்லுகிறவர்கள் கூட சொன்னார்கள். எனக்கு சொல்லுகிறவர்கள் கூட நான் அடிமையாக எதற்கும் இருந்ததில்லை. நேர்மைக்கு நான் அடிமையை தவிர வேறு எதற்கும் அடிமை இல்லை. எனவே எனக்கு சொன்னார்கள் 26, 27 முறை இடமாறி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். எத்தனை முறை இடமாறினாலும் தடமாறாது பயணிப்பேன் என்பதுதான் உறுதி. அதுதான் உறுதி. அலுவலகம் மாறலாம். என் நேர்மை அடித்தளம் என்றைக்குமே மாற்ற முடியாதது என்பதுதான் உண்மை. அது காரணம் என்ன தெரியுமா? அது காரணம் அன்பிற்குரியவர்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இது ரத்தத்தில் ஊறிப்போன இது பண்பு. என் தாய் என் சிறு குழந்தையிலேயே எனக்கு சோறூட்டுகிற பொழுதே இந்த நேர்மையை ஊட்டி வளர்த்திருக்கிறார். எனவே இரத்த பிரிவை எல்லாம் நாம் மாற்ற முடியாது. என்னுடைய இரத்த பிரிவு நேர்மை பிரிவு என்பதுதான் உண்மை. எனவே அதை மாற்ற முடியாது. அன்பிற்குரியவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் என்னை பற்றியே நான் என்று பேசுவதை தவிர்க்க விரும்புகிறேன். காரணம், லிங்கருடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு என்பது உலக புகழ்பெற்ற பேச்சுக்களிலே ஒன்று. ஆபிரகாம் லிங்கரை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். கிபி 2000 ஆண்டு அமெரிக்க நாட்டினுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே 200 ஆண்டு காலத்தை தாண்டி அந்த நாடு ஜனநாயக பாதையிலே பயணிக்கிறது. அப்பொழுது பயணிக்கிற பொழுது கிபி 2000 அங்கே ஒரு புள்ளி விவரம் மக்களிடத்தில் எடுக்கப்படுகிறது. நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய இதுகாலம் அமெரிக்க நாடு சந்தித்த குடியரசுத் தலைவர்களிலே நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய மகத்தான குடியரசுத் தலைவர் யார் என்று கேட்கிற பொழுது எல்லோராலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட தலைவராக ஆபிரகாம் லிங்கன் முன்னிறுத்தப்படுகிறார். இவர்தான் அந்த மண்ணிலே நிறவெறிக்கு எதிராக அந்த மக்களிடத்திலே ஒரு போரை நடத்தி நிறவெறியை அடக்கி ஒடுக்கிய மாமனிதர் அவர். எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் 1863 நவம்பரிலே அவர் கெட்டிஸ்பர்க்கிலே பேசுகிறார். அவருடைய பேச்சு பார்த்தீர்கள் என்றால் ஒரு 270 வார்த்தைகளில் தான் இருக்கிறது. மிகச் சுருக்கமாக பேசுகிறார். அப்படியானால் நீங்கள் எதற்கு சார் அதிகமாக பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கிறது போல இருக்கிறது. நானும் மிக விரைவாக முடித்து வருகிறேன். அந்த சுருக்கமான பேச்சிலே ஐ என்ற வார்த்தையே இல்லை. நான் என்கின்ற வார்த்தையே இல்லை. நான் என்கின்ற அகந்தை வார்த்தையே இல்லை. நான் கூட ஒரு வழியில்லாமல் சிலவற்றை சுட்டிக்காட்டுவதற்காக நான் என்று பேச வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறேன். அந்த நான் என்கின்ற அகந்தையை அகற்றுகிற பொழுது அது உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒன்றாக விளங்குகிறது என்பதற்கு ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த பேச்சு ஒன்றாகும். அன்பிற்குரிய வெற்றியாளர்களே, நான் என்ற அகந்தையை அகற்றுங்கள். இது நம்முடைய சமூகம், இது நம்முடைய மக்கள், இது நம்முடைய நாடு. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த நாட்டினுடைய மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு, என் தமிழ் சமூகத்திற்கு நான் நேர்மையாக பாடுபடுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வரலாறு உங்களுக்கு உண்டு. நேர்மையாக என்றால் ஓராண்டா அல்லது 3 ஆண்டுகளா? நாங்கள் பல பேர்களை பார்க்கிறோம். IAS அலுவலர்களை கூட பார்க்கிறோம். 3 ஆண்டு நேர்மையா இல்ல 5 ஆண்டு நேர்மையா? அது ஒரு கணக்கு இருக்கு. ஒரு 5 வருஷம் பேர் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையான நேர்மை என்பது பணிக்காலத்தினுடைய தொடக்க நாளில் நீங்கள் எப்படி நேர்மையாக இருந்தீர்களோ அதை போல ஓய்வு பெறக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேர்மையாக இருந்தால் நாங்கள் எல்லாம் நேர்மையாக இருந்த காலத்தில் அன்பிற்குரியவர்களே, நான் டெல்லியிலே என்னுடைய முதல் பயணத்தை, என்னுடைய பணியை தொடங்கினேன். அதற்கு பிறகு அந்த பணியிலிருந்து நான் அந்த பணியை விட்டுவிட்டு நான் தமிழக பணிக்கு வந்தேன். வந்த நாளில் நான் கூடலூரினுடைய கோட்டாட்சியராக முதல் படி துணை ஆட்சியர் பயிற்சியை முடித்துவிட்டு நான் கூடலூரிலே, நீலகிரி மாவட்டத்திலே கூடலூரிலே அங்கே கோட்டாட்சி தலைவராக என்னுடைய முதல் பணியை தொடங்குகிற பொழுது நான் அன்றைக்கு தொடக்க நாளிலே ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருந்தேன். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருந்தேன். அந்த வாசகத்தை பார்த்தால் என்னுடைய மேல் அலுவலர்கள் சில பேருக்கு அந்த வாசகம் பிடிக்காது. அதை பார்த்தாலே கோபமாக அப்படியே திரும்பிக் கொள்ளுவார்கள். அவ்வளவு மோசமான ஒரு வாசகமாக அவர்கள் கருதி கொண்டார்கள். என்ன வாசகம் தெரியுமா? உனக்கு அதிகாரம் இருந்தால் ஏழைகளுக்கு அதனை பயன்படுத்து என்று எழுதியிருந்தேன். என்று எழுதியிருந்தேன். உன்னுடைய அதிகாரம் முழுமையும் என் தேசத்தினுடைய ஏழைகளுக்காக பயன்படுத்தி என்று நான் சொல்லி
நான் இயல்பாகவே என்னுடைய தாயிடத்திலிருந்து தந்தையிடமிருந்து எல்லா மக்களையும் குறிப்பாக ஏழை எளிய மக்களை நேசி என்று என் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் நிரூபிக்கின்ற வண்ணம் முதல் வாசகமாக என்னை அறியாமல் என்னுடைய அலுவலகத்திலே எழுதி போட்டு பணியை தொடங்கினேன். நிக்கோலா மாரிச்சி என்கின்ற இத்தாலிய பயணி அவன் இந்தியாவிற்கு 17ஆம் நூற்றாண்டிலே வருகிறார். அப்படி வருகிற போது இந்தியாவிலே ஆட்சி செய்பவர்கள் முகலாயர்கள். அந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு அவர்கள் பயணிக்கிற போது நிக்கோலா மாரிச்சி என்கின்ற இத்தாலிய பயணியினுடைய சக பயணி அங்கே இறந்து விடுகிறார். அந்த இறந்து விடுகிற பொழுது முகலாய சட்டப்படி இறப்பவரினுடைய உடமை அந்த சாம்ராஜ்யத்திற்கு, அந்த முகலாய பேரரசுக்கு அது சொந்தமாகிவிடும். எனவே அதனை விசாரிப்பதற்காக முகலாய பேரரசினுடைய பிரதிநிதியாக அலுவலர் அங்கே ஒருவர் வருகிறார். அவர் அந்த இத்தாலிய பயணி நிக்கோலா மாரிச்சி என்கின்ற அந்த இத்தாலிய பேரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்வத்தோடு, பெருமிதத்தோடு, கோபத்தோடு அந்த அலுவலர் நிக்கோலா மாரிச்சி இடத்திலே பேசுகிறார். அது நிக்கோலா மாரிச்சிக்கு பிடிக்கவில்லை. ஏன் இப்படி பேசுகிறார் என்று எதிர்த்து கேட்கிறார். அதற்கு அந்த முகலாய அரசினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய அதிகாரி சொல்லுகிறார், இது முகலாய சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலகர்த்தர், இந்த சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி எங்கள் மன்னர். நீ இங்கே பயணிக்கிற பொழுது எங்கள் சாம்ராஜ்யம் எங்கள் மன்னருடைய அடிமை என்று சொல்லுகிறார். இந்த எங்கள் மன்னருடைய அடிமை என்று சொன்னவுடன் அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. நிக்கோலா மாரிச்சிக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது. யாரை பார்த்து அடிமையாக நீ என்னை பார்த்து எப்படி அடிமை என்று சொல்ல முடியும்? நான் இத்தாலியிலே பிறந்தவன், ஐரோப்பா கண்டங்களிலே பிறந்தவர்கள் எவரும் எவருக்கும் உலகத்திலே அடிமை இல்லை என்று சொல்லிவிட்டு அப்படியே உடனே தூக்கி எறிந்துவிட்டு குதிரையை ஏறி பறந்து சென்று விட்டான். அன்பிற்குரியவர்களே, ஐரோப்பியர்கள் மட்டும் அடிமை இல்லை, தமிழர்களும் எவருக்கும் அடிமை இல்லை, எவருக்கும் அடிமை இல்லை. தமிழர்கள் ஆள பிறந்தவர்கள். இந்த தேசத்தினுடைய எல்லா பகுதிக்கும் சென்று நீங்கள் ஆள பிறந்தவர்கள், ஆளுங்கள், வாழுங்கள். இன்றைக்கு கூட வில்லியம் ஜேம்ஸ் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மிக அழகாக குறிப்பிடுகிறார், the greatest discovery in my generation is that human beings can alter their lives by altering the attitude of their mind என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். இதை எப்படி சொல்லுவது என்று சொன்னால், இன்றைக்கு மானுடத்தினுடைய இந்த தலைமுறையிலே மானுடத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய மனப்பாங்கை மாற்றிக்கொள்வதன் மூலம் நம்முடைய தலையெழுத்தை, வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.